மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, எம்எஸ்பி. இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, எம்எஸ்பி வந்து நாங்கள் கொடுத்துட்றோம், அதாவது இந்த பருத்தி இன்னும் 2-3 விளைபொருள்கள் இருக்குது, அதுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இதே கவர்மெண்ட் வந்து இதுக்கு மில்லட்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மக்கள் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அது ப்ரொமோட் ஆகும், நம்ம உடம்புக்கு நல்லது. ஆனால் இவங்க கொடுக்குற பொருளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான பொருட்களுக்கு தான் வந்து எம்எஸ்பி கொடுக்குறாங்க. அப்போ சேம் டைம் என்னென்னா அதில் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து நம்மளுக்கு கம்மிப்படுத்தும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்களுக்கு ஒரு சத்தான உணவு வந்து கிடைக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நேரம் சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதில் அவங்களுக்கு நியூட்ரிஷனான சாப்பாடு கிடைக்கணுங்கிறது அப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அது வந்து எட்டாத கனியாக இருக்கும் ஏழைகளுக்கு. அப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ்க்கு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,75,000 கோடி வந்து இவங்க செலவு பண்ணுறாங்க. அதை வந்து கொஞ்சம் இந்த மில்லட்ஸ்க்கு, சிறுதானியங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சப்சிடி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து கிராஜுவலாக டெவலப் ஆகும். ஆனால் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா தனியார் முதலாளிகள் பாதிக்கப்படுவாங்க.